ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட கடைசி வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி எப்படி அடை வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அந்த அடை வச்ச பகுதியை மட்டும் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இதோட வீடியோ ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கோழி அடை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. நான் அப்பப்போ தண்ணி, அரிசி இந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். ஆனால் ஆகாரம் எதுவும் அதிகமாக எடுக்கிறது இல்லை. 21வது நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, முட்டையிலேருந்து ஒரு 2 குஞ்சு மட்டும் வெளியில் வந்துருந்துச்சு. 2ல் ஒரு 3 குஞ்சு வெளியில் வந்துருச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் கோழி குஞ்சு வந்துச்சு. அதுவுமே சத்தம் என் காதில் முட்டையை வச்சு கேட்டு நானே வந்து அந்த இடத்த உடச்சி விட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இயற்கையாகவே அதுவே முட்டையை உடச்சி வரல. ஒரு 3 குஞ்சு மட்டும் சிரமப்பட்டு எடுத்து விட்டனால கொஞ்சம் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வந்து சாயந்தரம் தான் வச்சோம் அடை, அதனால் நாள் கணக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 22வது நாள் தான் பொரிக்கும். அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி அதுக்கு அடுத்து இருக்கிற முட்டை எதுவும் சத்தம் எதுவும் வரல. ஆனால் டிக் டிக் அப்படிங்கிற அந்த முட்டையோட ஓடை வந்து உடைக்கிற மாதிரி, கிராக் பண்ணுற மாதிரி சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. சரி அப்படியே வச்சிடலாம், நாளைக்கும் பார்க்கலாம், நாளைக்கும் வெளியில் வரலைன்னா இதை எப்படி எடுத்து விட்டோமோ அதே மாதிரி எடுத்து விட்டுறலாம். அதாவது நான் அந்த முட்டையை வந்து நம்ம காதில் வச்சு கேட்டோம் அப்படின்னா சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அது இருக்கிற அந்த சத்தம் கேட்குற இடத்துல வந்து லைட்டாக உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட மூக்கு இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 குஞ்சு பொரிஞ்சிருந்துச்சு. எல்லாமே ஓரளவுக்கு வெள்ளை, சாம்பல் கலர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு, பொம்மை மாதிரி இருந்துச்சு. ஒன்றே ஒன்று தான் கருப்பு கலர், இன்னொரு கருப்பு கலர் இருந்துச்சு. ஆனால் அது வந்து செத்து போயிடுச்சு. வச்ச எத்தனை முட்டை வச்சுருந்தேன்னா 11 முட்டை வச்சதில் 8 கோழி குஞ்சு பொரிஞ்சிச்சு. அதில் 7 கோழி குஞ்சு வந்து உயிரோடு இருக்குது, 1 வந்து இறந்துருச்சு. மீதியெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா மண்ணில் தான் வச்சுருந்தேன். இது லைட்டாக அந்த சத்தம் கேட்டு உடச்சி விட்டுட்டு அதை வச்சேன்னா எல்லாமே அந்த மண் வந்து அந்த முட்டையில் பட்டுருச்சு. அப்போ அதோட மூக்கிலெல்லாம் மண் ஏறிடும். என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வேஸ்ட்டு துணியை அதில் விரித்து திரும்ப அந்த முட்டையெல்லாம் எடுத்து அதில் வச்சுருந்தேன். நம்ம வச்ச முட்டையில் இது எல்லாமே வேஸ்ட்டு முட்டை. ஒரு நம்பர் 1, 2, 3 இந்த முதல்ல போட்ட 3 முட்டையுமே வேஸ்ட்டு. அதில் எதுவுமே இல்லை, சும்மா தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் கரு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு முட்டையில் மட்டும் பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் உடச்சி பார்த்தோம்மா, தலையும் வாலும் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி வளர்ச்சி இல்லாததுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து கொண்டு போய் ஓடையில் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இங்கேருந்து உடச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பதிவை நான் போட்டிருந்திருப்பேன். இப்போ பிள்ளைங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க அவங்க அம்மா கூட. இந்த கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாளாவது அந்த அம்மாவோட சூடு இருக்கணும். இந்த கோழிங்களுக்கெல்லாம் நம்ம சர்ஜரி பார்த்தது இந்த டாக்டர் தான். நாங்கள் வச்சுட்டு வெளியில் போயிருந்தோம், அதுங்காட்டியும் பின்னுக்கு வச்சு சத்தம் கேட்குதுன்னு லைட்டாக கிராக் பண்ணி விட்டுருக்கான். உடச்சி விட்டனால கோழி குஞ்செல்லாம் சேஃபாக வந்துச்சு. சப்போஸ் நம்ம உடைக்கல அப்படின்னா அது ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்த்துட்டு டயர்டாகி என்ன ஆகிடும் அப்படின்னா மூச்சு வாங்கி இறந்து போயிடும். அதனால் இப்படி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம மெதுவாக நம்ம நகம் கண் வச்சோ இல்லை அது லைட்டாக கிராக் ஆகிருக்கிற இடத்துல கை வச்சு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது ஈஸியாகவே வந்துடும். 2வது நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா, லைட்டாக சுடு தண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு கோழி குஞ்சுங்களுக்கும் அந்த அம்மா கோழிக்கும் வச்சுட்டேன். ஏன்னா பாவம் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். இது போக என்னென்ன கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, பச்சரிசி ஒரு பல்ஸ் ஜாரில் போட்டு அடிச்சுட்டு கோழிங்களுக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த அம்மா கோழி கொத்துறதை பார்த்து இதுவுமே கொத்தி கொத்தி சாப்பிட கற்றுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை, திளிர் முருங்கை இலை கீரை இருந்துச்சுன்னா அதுவும் கொண்டு போடுங்க, அதையுமே கொத்தி கொத்தி சாப்பிடும். கூண்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குருவி இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம். அதுவும் செத்து போயிடுச்சு. அதுக்காக நாங்கள் இது ரெடி பண்ணது. கடைசியாக எங்கள் வீட்டு கோழி குஞ்சுங்களுக்கு தான் அது யூஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் விட தேவையில்லை, காக்கா பிடிச்சிட்டு போகாது, வீட்டில் சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ அரிசி தான் வச்சுருக்கேன், பச்சரிசி. நல்லா கொத்தி கொத்தி எடுத்துக்கிறாங்க, இறை எல்லாமே நல்லா எடுத்துக்கிறாங்க. இந்த கோழி பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது, பொம்மை குட்டி மாதிரி இருக்குது. இந்த ரோட்டில் எல்லாம் கலர் கலர் கோழி குஞ்சு வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரியே இருக்குது. ரொம்ப சேட்டை இந்த கோழி மட்டும். என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வலைக்குள்ளாடி வந்துட்டு நாங்கள் எங்களை பார்த்தோன்னே வந்து அதுக்குள்ளே தலையை மாட்டிக்கிட்டு கத்தும், கீச்சு கீச்சுன்னே கத்தும். அதுக்கப்புறம் எடுத்துடணும். இப்போ அந்த வலையெல்லாம் என்ன பண்ணிட்டோன்னா அதுக்கு எட்டுற மாதிரி இருக்கிற இடத்தையெல்லாம் அடைச்சிட்டோம், ஒரு அட்டை வச்சு அடைச்சிட்டோம். இப்போ அதுக்குள்ளே மாட்டி எதுவும் இதாகாது. நம்ம பக்கத்திலே இருந்தோன்னா எடுத்து விடலாம், பக்கத்தில் இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது இருந்தோம் அப்படின்னா யார் எடுத்துடுவாங்க. அதனால் அந்த வலையெல்லாமே கவர் பண்ணி அடைச்சிட்டோம். இருக்கிறதுல இந்த அழகி தான் ரொம்ப சேட்டைக்காரி. நான் அதனால தான் அவளை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழியும் எங்கள் வீட்டில் அடைக்காக படுத்துச்சு. நான் இது வைக்க வேணான்னு தான் இருந்தேன், ஏன்னா அந்த முட்டைக்கு மேலெல்லாம் புள்ளி புள்ளியாக இருந்துச்சு. மேபி அது சத்து குறைபாடுனால கூட இருக்கலாம், வருமோ வராதோன்னு ஒரு டவுட்டில் தான் வைக்கிறேன். சரி வந்தால் ஒரு 3 கோழி குஞ்சு கூட வந்தால் ஆகும் தானே, பொங்கல் டைம்லலாம் கேட்பாங்க கோழிங்க. சரி வந்தால் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக
வச்சுருக்கேன். நான் இதோட அப்டேட்டும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறமா ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக உங்கள் வீடு தேடி வரும். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க மக்களே. டாடா, பை பாய்.